A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 22 verse 7 to 12. Proverbs 22வது அதிகாரம் அதில் 7லேருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக இங்கே சோலமன் எதை பற்றி சொல்கிறோன்னா, ஆண்டவர் நேர்மையாக இருக்கிறவங்களும் விசுவாசத்தோடு இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவார், பாதுகாக்கிறாரு. ஆனால் ஏமாத்துறவங்க, இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எடுக்கிறவங்க, நேர்மை இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் அவங்கள வெறுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அந்த ஞானமும் அவருடைய வார்த்தைக்குள்ள மூழ்கி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது என்ன தரும் சோலமன், நம்மளுக்கு பவரையும் நம்மளுக்கு சொத்தையும் கொடுக்கணும் சோலமன் அதை சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் 12வது வசனம். ஸோ ப்ரொவர்ப்ஸ் 22வது அதிகாரம் அதில் 12வது வசனம், which says, "The Lord preserves the knowledge of the faithful, but he overthrows the words of the treacherous." அப்படி சொல்கிறேன், "The Lord preserves the knowledge of the faithful, but he overthrows the words of the treacherous." ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவேனா, அந்த வசனத்துலேருந்து நம்ம டைரெக்டாக பார்த்தது, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு லிவ் ஆனஸ்ட்லி. அதாவது நம்ம வாழ்க்கையில் நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி இருக்கவங்க ஏமாற்றி ஷார்ட்கட்ஸ் எடுத்து முன்னேறதை பார்த்து நம்மளோட என்ன இருக்கும், நம்மளோட ஃப்ளெஷ்ஷு ஏங்கினாலும், நம்மளோட உடம்பு ஏங்கினாலும், இல்லை இந்த வழி ஈஸியாக இருக்குன்னு ஏங்கினாலும், நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய பிள்ளையாக என்ன பண்ணணும், எப்போவுமே நேர்மையும் அந்த பாதையிலேயே இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தேட் இஸ் த டேக் அவே. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு பெரிய இரும்பு கம்பி எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய இரும்பு பைப்பு எடுத்துக்கோங்க. அந்த பைப்பில் நம்மளுக்கு அந்த பைப்பு தான் நம்மன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இல்லை நம்மளு இல்லை, அந்த பைப்பு உங்கள் வீட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒருத்தர் நேர்மையாக இல்லாமல், இல்லை ஏமாற்றி, இல்லை ஒரு ஷார்ட்கட் எடுத்து வாழ்க்கையில் முன்னேற ட்ரை பண்ணுற என்ன பண்ணுறீங்க, அந்த பைப்புக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறீங்க. ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கல் என்ன ஆகும்னா, அந்த பைப்பில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டுரும். சின்ன ஓட்டை, வெரி ஸ்மால். ஸோ என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் டைம் ஆக அப்படியே என்ன ஆகும், நீங்களும் அந்த மாதிரி அந்த ஆள் என்ன பண்ணுவார், நிறைய பேரை ஏமாற்றுவார், நிறைய பேருக்கு பொய் சொல்லுவார். அது சொல்லி என்ன பண்ணுவார், அவர் வாழ்க்கையில் முன்னேற ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவர் ஒரு வாட்டி பொய் சொல்லும்போது என்ன பண்ணுவார், அந்த பைப்பில் சின்ன சின்ன கெமிக்கல் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், டைம் ஆக என்ன பண்ணுவோம், அந்த பைப்பில் பெருசாக துரு பிடிச்சி இறுதியில் என்ன ஆகும், அந்த பைப்பே கீழே இடிஞ்சு வந்துடும். ஸோ அந்த பைப்பு தான் பேசிக்கலி என்னது, நம்ம இதயம். என்ன ஆகுனா, நம்ம அந்த மாதிரி அது ஏமாத்துறது நார்மலைஸ் பண்ணிட்டா, அதை நார்மலாக பண்ணிக்கிட்டே இருந்துட்டு பொய் சொல்கிறது, மற்றவங்கள ஏமாற்றி செய்கிறது நார்மலாகிட்டா என்ன ஆகும், நம்ம இதயம் அப்படியே கரிஞ்சு துரு பிடிச்சி அப்படியே இட் பிகம்ஸ் ஹார்டன். அது ஒரு கல்லாயிடும், துரு பிடிச்சி ஒரு கல்லாயிட்டு என்ன ஆகும், ஆண்டவருடைய வார்த்தையே நம்ம இதயத்துக்கு போகாது. அது அந்த பைப்பு இடிஞ்சு உளுந்து வேஸ்டான மாதிரி நம்ம இதயம் என்ன ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். இட் கேனாட் கம்யூனிகேட் வித் காட். ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம அதே மாதிரி இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க, அவர் அந்த மாதிரி சான்ஸ் வரப்போது, பொய் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போது அவர் பண்ண மாட்டார். அந்த மாதிரி இல்லாதவர் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி பைப்பில் அந்த சின்ன கெமிக்கல் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ தென் வாட் ஹேப்பன்ஸ், அவரோட பைப் என்ன பண்ணும், இட் வில் ஆல்வேஸ் ரிமைன் ஸ்ட்ராங், ஸ்டாண்டிங் ஸ்டால். ஸோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி டெம்ப்டேஷன்ஸ் வரும், நிறைய வாய்ப்புகள் வரும். இது பண்ணால் சுலபமாக பண்ணிடலாம், அது பண்ணால். ஆக்சுவலி இது நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் டிவோஷன்ஸ்லேயும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸாமில் நான் சொன்னது, எக்ஸாமில் காப்பி அடித்தா மார்க் வரும் எக்ஸ்ட்ரா. என்ன, இவனை பார்த்துருந்தா நான் எக்ஸ்ட்ரா 25 மார்க் எடுத்துருக்கலாமேன்னு தோணும். அந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்ஸ் எல்லாருக்குமே என்ன வரும் வாழ்க்கையில் ஷார்ட்கட்ஸ் ஈஸியாக வரும். ஆனால் ஆஸ் த சைல்ட் ஆஃப் காட், நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாகிறதுனால அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது என்ன பண்ணும், வி ஷுட் ரிஜெக்ட் இட், வி ஷுட் ஸ்டாண்ட் டால், அண்ட் ஆஸ் த சைல்ட் ஆஃப் காட் நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ஃபர்ம்லி ரிஜெக்ட் இட். ஸோ ஏன் விசுவாசம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுத்தா நம்மளுக்கு கிருபை, நம்மளுக்கு ஆண்டவர் மேலே இருக்க விசுவாசம் அவர் கொடுத்த கிருபையை, அதை நம்ம பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. ஸோ இந்த மாதிரி இடத்துல விசுவாசம் இல்லாமல் நம்ம செய்தால் என்னாகும், அப்படியே அந்த இதயம் ஹார்டன் ஆகி துரு பிடிச்சி தென் வி வில் லூஸ் இட். நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், நம்ம நினைப்போம், நான் ஆண்டவர் பிள்ளை தான், இதுதான் சின்ன இடத்துல தான் இப்படி பண்ணுறேனே, பரவாயில்ல, நான் பிழைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன், இது இல்லைன்னா நான் வாழ்க்கை கஷ்டம் அப்படின்னு நினைப்போம்.
எதுக்காக நம்ம இதயத்தை இழக்கிறோம்? உலக பிரகார விஷயத்துக்கு இதயத்தை இழந்து கடைசியில் பல்லவர் ராஜ்யத்தை இழக்கிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலக பிரகாரம் இந்த டெம்ப்ரரி கெயின்ஸுக்காக நம்ம இதயத்தை இழந்துட்டு நம்ம கடைசியில் என்னத்தை இழக்கிறோம்? நிறைய பேர் என்னத்தை இழக்கிறோம்? பரலோக ராஜ்யத்தை இழக்கிறோம். ஸோ அதை நீங்களே யோசிங்க. எந்தெந்த இடத்துலலாம் நான் இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி குறுக்கு சந்தில் போகிறேன், இந்த மாதிரி ஏமாத்துறேன்னு அந்த மாதிரி இடத்துல நீங்களே யோசிச்சுட்டு, சரியா உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னோட குறைப்பட்ட கண்ணால் இவ்வளோ தான் பார்க்க முடிஞ்சது, இவ்வளோ தவறு தான் தெரிஞ்சுது. உங்களோட கண்ணால் பார்த்துட்டு என் மேலே இருக்க குறைகளுக்கு அறியறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டு அதை மாற்றுறதுக்கு நீங்கள் எனக்கு பலத்தை கொடுங்கன்னு நம்ம தான் அவர் கையில் கேட்டுட்டு அந்த வழியெல்லாம் மாற்றிட்டு இறுதியில் விசுவாசத்தோட ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே.